தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை மணக்குள விநாயகர் கோவில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற கோமாதா பூஜை. ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டம். சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு உள்ளாட்சித்துறையில் மேம்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் போலி கால் சென்டர் நடத்தி கோடிக்கணக்கில் பணம் மோசடி. பல மாநிலங்களில் கைவரிசை காட்டிய ஹரியானாவைச் சேர்ந்த 2 நபர்களை கைது செய்த புதுவை சைபர் கிரைம் காவல்துறையினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான 3 நாட்கள் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் இயங்காது. ஜிப்மர் நிர்வாகம் தகவல். திருபுவனை அருகே பட்டப்பகலில் வீட்டில் நகை மற்றும் ரொக்க பணம் திருட்டு. மர்ம நபருக்கு காவல்துறை வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற கோமாதா பூஜையில் ஆளுநர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து 10ஆம் ஆண்டு துவக்க விழா விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது. இதில் மணக்குள விநாயகர் கோவில்களுக்குள் 27 பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இப்பூஜையில் ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இக்கோ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நாளை காலை லட்சார்ச்சனை நடைபெற உள்ளது. இக்கோவிலில் முதலாக லட்சார்ச்சனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 25ஆம் தேதி அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு 1008 சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு இரவு உற்சவ மூர்த்தி வீதி உலா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் அர்ச்சகர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு உள்ளாட்சித்துறையில் மேம்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் பற்றி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதிப்பீட்டு குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு உள்ளாட்சித்துறையில் மேம்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் பற்றி விரிவாக பேசினர். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அங்காளன், நாஜிம், ஏகேடி ஆறுமுகம், பிரகாஷ்குமார் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார்.
புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 59,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். கல்வித்துறை செயலாளர் ஜவஹர் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை மாணவர்களுக்கு திறந்து வைத்தார். மேலும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 14 அமைப்பு மூலம் 4 வகுப்பறைகளுக்கும் மாணவர்கள் அமரக்கூடிய டெஸ்க், பெஞ்ச், ஆசிரியர்களுக்கு டேபிள், சேர் மற்றும் ஸ்மார்ட் போர்டு, 4 ஸ்மார்ட் டிவி மற்றும் பள்ளியின் பெயர் பலகை, மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் குடிக்கும் வகையில் 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் RO வாட்டர் பிளான்ட் ஆகியவை நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதனை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு வழங்கினர். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, ஷூ ஆகியவை உடனடியாக வழங்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வழக்கமா வைக்கிறது இல்ல அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன். 80% தேர்ச்சி பெற்று இது பண்ணிருக்காங்க. அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அது வழக்கமான உள்ள நடைமுறை தான் பண்ணியிருக்காங்க. புதுசா எந்த நடைமுறையும் இல்லை. இப்போ நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடத்துற தனியார் பள்ளிகள் கூட இன்னைக்கு CBSE பாடத்திட்டத்துக்கு மாறுவதற்கு நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்துன்னா பெட்டிசம்பர் போன்ற பள்ளிகள், இமாக்குலேட் போன்ற பள்ளிகள்லாம் அந்த பள்ளிகள் கூட இன்றைக்கு ஸ்டேட் போர்டுல நடக்க பள்ளிகளை CBSE பள்ளிகளா மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட செயலாளர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு வள்ளி மீன்கடை மீனவன் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபாலை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர், என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி வீரா, ஜெரோம் உட்பட என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 45வது வருட பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன நாள் கொடியேற்றும் நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்றது. 45வது வருடமாக பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன நாள் கொடியேற்றும் நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்றது. லெனின் வீதி மற்றும் திருவள்ளுவர் சாலை இணையும் பிரதான இடத்தில் 45 அடி உயரம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், முன்னாள் துணைத் தலைவர் சண்முகம் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் திலகவதி, பக்ரிசுவாமி, ரகுநாதன், கிளை கமிட்டி தலைவர்கள் கண்ணதாசன், ஜெயக்குமார், BMS நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் தாவித் அந்தோணி சுவாமி, கிறிஸ்டியன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் 45 அடி உயர கொடி கம்பத்துடன் கொடி ஏற்றி தலைமை தாங்கி நடத்திய மூத்த தலைவர் இளங்கோவன், முன்னாள் மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் சௌரிராஜன், முன்னாள் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். அரியங்குப்பம் மற்றும் மணவெளி பகுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி முகிலன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அரியங்குப்பம் மற்றும் மணவெளி பகுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி முகிலன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து மணவெளி முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கினர். முன்னதாக ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜெயமூர்த்தி, பாமக மாநில தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி சேகர், மணவெளி தொகுதி வன்னியர் சங்க பொறுப்பாளர் மணிரத்தினம், மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப் குமார் மற்றும் மணிகண்டன், சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுவை கோர்க்காடு துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 9ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் அபிஷேகப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கரிக்கலாம்பாக்கம், பெங்களூரு மற்றும் தனத்துமேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை தெரிவித்துள்ளது. கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் கிரிக்கெட் வீரர்களுக்கு பாஜக பொறுப்பாளர் சீருடைகளை வழங்கினர். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் உள்ள கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி அங்குள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் மாவட்ட பாஜக செயலாளர் ராஜமாணிக்கம், சேஷாத்ரி, கவி பாரதி, முத்துகிருஷ்ணன், சஞ்சய் உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வர மேம்பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த நிலையில் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை திட்டமும் திறந்து வைக்கப்பட்டது. இதை கொண்டாடும் வகையில் சாலையில் தேசிய கொடியின் வண்ணங்கள் கொண்ட மின் ஒளி விளக்குகளால் ஜொலித்தது. கடந்த ஞாயிறன்று மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் முடிவடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிறன்று ராமேஸ்வரம் மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு திட்டங்களும் திறந்து வைக்கப்பட்டது. இதில் ஒன்றான விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலை திட்டமும் திறந்து வைக்கப்பட்டது. இதனை கொண்டாடும் வகையில் இந்த 4 வழி சாலையில் பல்வேறு இடங்களில் தேசிய கொடியின் வர்ணங்கள் கொண்ட ஒளி விளக்குகளால் பல்வேறு பகுதியில் அமைந்துள்ள மேம்பாலங்கள் மற்றும் நுழைவாயில் பெயர் பலகைகள் உள்ளிட்டவற்றில் மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டுள்ளது. இதனை இரவு நேரங்களில் கடந்து செல்லும் பாதசாரிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளித்து சென்றனர். மேலும் இரவு நேரங்களில் பல்வேறு இளைஞர்கள் உள்ளிட்டோர் இந்த ஒளிரும் மின்விளக்கின் அருகில் நின்று செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். கடந்த 3 நாட்களாக இந்த மின் இரவு ஒளிரும் விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததன் அடையாளமாக இவ்வாறு ஒளிரவிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சட்ட மசோதா நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வக்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதை கண்டித்து எதிர்க்கட்சியினர் இந்த சட்ட திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இஸ்லாமியர்களை பாதிக்கும் வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி சுதேசமில் அருகே மத்திய அரசை கண்டித்து மாநில முதன்மை செயலாளர் தேவப்புழலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர்கள் புதுனி வளவன், தலையாரி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் அமைப்பின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பினர். அப்பொழுது திடீரென நிர்வாகிகள் சட்ட திருத்த நகலை எரித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலி கால் சென்டர் மூலம் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 1000த்திற்கும் மேற்பட்டோர்களிடம் இருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த குற்றவாளிகளை புதுச்சேரி இணைய வழி காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு இணையதளங்களில் பதிவு செய்ததை அடுத்து அவருடைய மொபைல் எண்ணிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் தன்னை HR என அறிமுகப்படுத்திக் கொண்டு IT நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்துள்ளார். அதன்பின் அந்த நபர் தேர்வு கட்டணம், செயலாக்க கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை செலுத்துமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய சிவனேஷ் அவர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 1,73,000 பணத்தை பல்வேறு தவணைகளாக குற்றவாளியின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தியுள்ளார். அதன் பிறகு சிவனேஷ் அவர்களை பல முறை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுதும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. அதன் பிறகு இணைய வழி மோசடிக்காரர்களால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவனேஷ் இதுகுறித்து இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதை அடுத்து வழக்கு பதிவு செய்த புதுச்சேரி இணைய வழி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் குற்றவாளிகள் பற்றிய விவரம் தெரிய வந்தது. மேலும் குற்றவாளிகளின் மொபைல் எண்கள் மற்றும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் அந்த வங்கி கணக்குகள் பர்வீன் மற்றும் கௌரவ் பயன்படுத்தியது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஹரியானா பகுதியை சேர்ந்த நபர்கள் என்பதும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து தனிப்படை குழு அமைக்கப்பட்டு டெல்லி சென்று சைபர் குற்றவாளிகளான பர்வீன் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் கைது செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். மேலும் அவர்களிடம் விசாரணை செய்ததில் பர்வீன் என்பவர் ஒரு சிம் கார்டு 500 ரூபாய் மற்றும் ஒரு வங்கி கணக்கு 5000 ரூபாய்க்கும் ஆக மொத்தம் பல்வேறு சிம் கார்டு மற்றும் 100க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை கௌரவ் என்பவரிடம் பணத்திற்காக விற்றுள்ளார். கௌரவ் என்பவர் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட நபர்களிடம் கடந்த ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட பர்வீன் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், குற்றப்பிரிவு சொல்வது என்னவென்றால், பொதுமக்களுக்கு சொல்வது என்னவென்றால், வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்கள் இணையதளத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டுகளிலும் போய் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்து பணங்களை செலுத்தி அல்லது தன்னுடைய வங்கி கணக்குகளை அதோடு இணைத்து அல்லது தனக்கு வரும் ஓடிபிகளை அவர்களுடன் ஷேர் செய்து கொண்டு நிறைய பண இழப்பு ஏற்படுகிறது. தினம் தினம் நிறைய புகார்கள் புதுவை இணைய வழி குற்றப்பிரிவுக்கு வருகிறது. அந்த குற்றப்பிரிவுகளை காவல்துறை கண்டுபிடித்தாலும் கூட பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இது போன்ற ஏமாற்றுகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Job offers, if they get to know, let them come to us. இது போன்று உங்களுக்கு the physical office and also the previous clients. இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு சம்பந்தமான வெப்சைட்டுகளில் நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அது சரியானதா அல்லது பதிவு செய்யப்பட்டதா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுகளில் போய் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் புதுவை இணைய வழி குற்ற காவல் நிலையத்துக்கு வந்து அது உண்மையானதா இல்லையா என்று வெரிஃபை செய்து கொண்ட பிறகு நீங்கள் பணம் செலுத்தலாம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான வருகின்ற 10, 14 மற்றும் 18 ஆகிய 3 நாட்கள் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான வருகின்ற 10, 14, 18 ஆகிய 3 நாட்கள் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என்றும் இந்த தேதிகளில் ஓபிடி பிரிவிற்கு வருகை தரும் நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் மாதம் மத்திய அரசு விடுமுறை தினங்களான வருகின்ற 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாள், ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆகிய 3 நாட்கள் ஜிப்மரில் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளது. திருபுவனை அருகே களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உள்ள வீட்டில் பட்ட பகலில் 2 லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் திரௌபதியம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியைச் சேர்ந்தவர் ஹரிராமன். இவரது மனைவி அருள்மொழி. ஹரிராமன் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். மனைவி அருள்மொழி திருபுவனையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த ஊழியராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் அருள்மொழி வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட மகனும் மகளும் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றுவிட்டனர். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த இன்பரசன் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த துணிமணிகள் அலங்கோலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பணி முடிந்து அருள்மொழி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த ரூபாய் 2,25,000 மதிப்புடைய தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் ஆகியவை கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பட்டாபிராமன், ஏட்டு மாயகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். பட்ட பகலில் இரும்பு வீட்டால் வேயப்பட்டுள்ள வீட்டின் பின்பக்கம் 8 அடி உயரத்திற்கு மேல் உள்ள சுவற்றை உடைத்து கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம், திருபுவனை ஆகிய பகுதிகளில் வாய்க்காலை தூர் வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் சம்போடை வாய்க்காலில் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7 லட்சம் செலவிலும், அதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமம் திருபுவனை உபரி நீர் வாய்க்காலில் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,93,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தில்லை கோதண்டராமர் சன்னதியில் ராம நவமியை முன்னிட்டு சிறிய தேரில் கோதண்டராமர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தில்லை கோதண்டராமர் சன்னதியில் ராமநவமியை முன்னிட்டு சிறிய தேரில் கோதண்டராமர் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் உற்சவர் கோதண்டராமருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து சிறிய தேரில் அமர வைக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து 4 மாட வீதிகளில் வலம் வந்து தில்லை சித்திரக்கூடம் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தை வந்தடைந்து பரிகார பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே சமூக செயல்பாட்டாளர் ஹேப்பிராஜ் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் பட திறப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவிற்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்க மதிவதனி தலைமை தாங்க ஆனந்தி வரவேற்புரையாற்றினார். சமூக செயற்பாட்டாளர் சுனிதா ஹாப்பிராஜ் முன்னிலை வகித்தார். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள், மங்கையர் செல்வம், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க முருகானந்தம் ஆகியோர் நூலை அறிமுகம் செய்தனர். திராவிட விடுதலை கழக லோகையப்பன், தந்தை பெரியார் திராவிட கழக வீரமோகன் ஆகியோர் தொடக்க உரை ஆற்ற, சுந்தரவல்லி, நாகராஜன், உமாபதி ஆகியோர் படங்களை திறந்து வைத்து உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா செய்திருந்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முத்தியால்பேட்டை திட்டம் 4 சார்பில் போஷன் பக்கோடா 2025ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முத்தியால்பேட்டை திட்டம் 4 சார்பில் கருவடிக்குப்பம் அங்கன்வாடி மையங்கள் 1 மற்றும் 2 இணைந்து போஷன் பக்கோடா 2025 என்ற நிகழ்வை கருவடிக்குப்பம் பேட் பகுதியில் நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் செல்வகுமார் தலைமை தாங்க புரொடக்ஷன் அதிகாரி சித்ரா பிரியதர்ஷினி மற்றும் அங்கன்வாடி ஊழியர் புஷ்பாவதி மற்றும் மண்டல 1 அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியின் பேராசிரியர் நந்தினி மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மற்றும் கருவடிக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் சிந்து மற்றும் ஆஷா ஊழியர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி தலைமையில் பெண்களுக்கான விழிப்புணர்வு கதைகள் மற்றும் கருத்துக்கள் எடுத்துக் கூறப்பட்டது. தொடர்ந்து வில்லுப்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற்றது. பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வணக்கம் சொன்னா மட்டும் போதுமா? நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம் சொல்ல வேண்டாமா? நல்ல மக்கள் சேவை செய்யும் கல்லூரி. தொண்டமாநத்தம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி உசுடு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிர்வாகி பாலச்சந்தர் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு தொண்டமாநத்தம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம், குளிர்பானங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், தொகுதி நிர்வாகி விஜய், சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி நிர்வாகி ராஜசேகர், கிளை நிர்வாகிகள் வசந்த், தினேஷ்குமார், தினேஷ், கௌதம், மணிமாறன், சதீஷ், விமல்ராஜ், தொகுதி நிர்வாகி சங்கர் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் 50 பேர் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஓவிய கூடத்தை பார்வையிட்டனர். நெல்லித்தோப்பு மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் 50 பேர் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் உள்ள ஓவிய கூடத்தை பார்வையிட்டனர். மேலும் காகித சிற்ப பயிற்சி பட்டறை அங்கு நடத்தப்பட்டது. காகித சிற்ப பயிற்சி பட்டறையை பள்ளியின் துணை முதல்வர் மோகன் துவக்கி வைத்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆண்டனி ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி சிறப்புரையாற்றினார். ஜீவானந்தம் பள்ளியில் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணன் மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை அளித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது வரவேற்புரையை தமிழ் ஆசிரியர் மகாலட்சுமி ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையை மகாத்மா காந்தி நடுநிலைப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் துரை நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் அனுசியா, குணசுந்தரி, மேகலா மற்றும் ஆசிரியர் அய்யனார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.